ஹாய், வெல்கம் டு லுஹா விலாக்ஸ். யானை தந்த வெண்டையோட விதை போட்டு வச்சுருந்தேங்க. அது நாற்றாக முளைச்சிருந்தது. அப்படி முளைச்சிருந்த நாற்று எடுத்து பாட்டிங் பண்ணுற வேலை தான் இன்றைக்கி. அந்த நாற்றுக்கள் எல்லாமே வேர் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு பின்னி இருந்தது. அந்த நாற்றுக்களை ஒன்றோட ஒன்று உடையாமல் எடுக்கிறதே பெரிய டாஸ்காக இருந்தது. செடிகளெல்லாம் க்ரோ பேக்லேயே வச்சதுனால இந்த தொட்டியை கண்டுக்காமலே வச்சுட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு அந்த தொட்டியில் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறமா 2 சின்ன சின்ன குழிகளாக எடுத்து வச்சுருந்த நாற்றை பாட்டிங் பண்ணியாச்சு. ஒரே தொட்டியில் 2 செடி வர மாதிரி பாட்டிங் பண்ணிட்டேன். ஏன்னா இது 40 லிட்டர் பெரிய ட்ரம்மு. எங்கிட்ட சின்ன ட்ரம்மும் இல்லாததுனால இது மட்டுமே இப்போ கைவசம் இருந்ததுனால அதில் 2 செடிகள் இருக்கிற மாதிரி பாட்டிங் பண்ணிட்டேன். இந்த யானை தந்த வெண்டை ஒரு 3 வருஷம் வளரும், லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தொட்டிக்கு 2 செடி வீதம் 2 தொட்டியில் இந்த மாதிரி யானை தந்த வெண்டையை வச்சுட்டேன். ரெண்டு தொட்டிலையும் செடிகளை வச்சுட்டு உயிர் நீர் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்ததாக கோகோ பித் பாட்டில் போட்டு வச்சுருந்த கரும்பு முருங்கை எடுத்து இதே மாதிரி 40 லிட்டர் ட்ரம்மில் நட்டு வச்சுட்டேன். கோகோ பித் பாட்டில் வச்சுருந்த முருங்கை லேசாக துளிர் விட்டு இவ்வளோ தூரம் வந்திருந்தது. ஆனால் பாருங்கள், அது அவ்வளோ ஹெல்த்தியாக வரல, லேசாக பழுப்படித்த மாதிரி தான் வந்திருந்தது. அதனால் என்ன பண்ணேன், இந்த 40 லிட்டர் தொட்டியில் வச்ச பின்னாடி அந்த பழுப்பு இலைகள்லாம் பிடுங்கி விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த பாட்டில் போட்டு வச்சுருந்த மல்லிகை செடியோட கட்டிங்கும் லேசாக துளிர் விட்டு வந்திருந்தது. அதையும் எடுத்து இந்த பாட்டிங்கில் போட்டு வச்சாச்சு. ஒரு 20 லிட்ரு பக்கெட்டில் மண் நிரப்பி அதில் மக்கின தொழு உரமெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு விதை போட்டு முளைச்ச சிகப்பு பசலைக்கீரையை பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக முளைச்சிருக்கானுங்கன்னு 2 இலையோட அப்படி கொத்தாக முளைச்சிருக்கானுங்க. அதை எடுத்து பாட்டிங் பண்ணிட்டேன். குட்டி சிகப்பு பசலையை தொட்டியில் வச்சு அழகாக மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு தண்ணி கொடுத்தாச்சு. அடுத்ததாக பாவக்காய் விதை போட்டு வச்சுருந்தேன். அது நாற்றாக முளைச்சிருந்தது. அதை எடுத்து ஒரு க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணில் மக்கின தொழு உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த நாற்று எடுத்து அதையும் பாட்டிங் பண்ணி வச்சுட்டேன். நாற்றுக்களை ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்து வேர் கட்டாகாமல் எடுக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. நாற்றுக்களெல்லாம் வச்சு விட்ட கையோடையே சுற்றி நிறைய தண்ணி கொடுத்தாச்சு. இப்போதான் ஜாதி பூச்செடி 1-2 பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது. அதில் காஞ்சி போன இலைகளெல்லாம் பிச்சு விட்டுட்டு அதுக்கும் தண்ணி நிறைய கொடுத்தாச்சு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்மளோட லுஹா விலாக்ஸ் சேனலை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். பாய்.